நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆசன பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஞானி. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் உட்கட்டாசனம், ஆங்கிலத்தில் சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் எப்படி செய்யலாம், இந்த ஆசனம் செய்வதன் மூலம் என்னென்ன பலன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை கடைசி வரையும் பார்க்குங்க. இந்த மாதிரியான யோகா சம்மந்த வீடியோவை தமிழில் பார்க்கணுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000த்துக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நான் இதில் பதிவிடலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் உட்கட்டாசனம், ஆங்கிலத்தில் சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் உட்கட்டாசனம், ஆங்கிலத்தில் சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆசனம் செய்வதன் மூலம் நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. சயாட்டிகா பிரச்சனையை சரி செய்ய உதவியாக இருக்குது. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. நம்மளுடைய கால் பகுதியை இது உறுதியாகுது. இந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதுக நேராக வச்சு நின்றுக்கோங்க. 3 ஆழ்ந்த மூச்சு, பொறுமையாக மூச்சை உள்ளெடுத்து பொறுமையாக மூச்சை வெளியிடுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். உங்கள் 2 பாதங்களுக்கும் 12 இன்ச் இடைவெளி விட்டு நின்றுக்கோங்க. உங்கள் 2 முட்டிகளையும் உங்களால் முடிஞ்ச அளவு மடக்கிக்கோங்க. உங்கள் கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க. இந்த ஆசனம் ஒரு 10 வினாடி இருங்க. பயிற்சி செய்ய செய்ய நேர அளவு கூட்டிக்கோங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த பயிற்சியை இன்னொரு முறை பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த ஆசனம் உங்களால் தனியாக நின்று செய்ய கடினமாக இருந்தால் இந்த மாதிரி செவிட்டு ஓரமாக வந்து சாஞ்சு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஆசனம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆசனத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை ஒரு புதிய ஆசனத்தோடு சந்திப்போம். நன்றி.